ஐயோ ஐயோ யார் போறது அப்பொழுதும் என்னுடைய கணவரை காணவில்லையே ராஜா என்னைக்கும் இல்லாத நாளா இன்னைக்கு என்னுடைய கணவர் ஞாபகம் எனக்கு வந்திருக்குடா ஆமா 6 மாசம் என்ன தவிர எந்த ஒரு பெண்ணையும் நேரெடுத்து கூட பார்க்க மாட்டாரு ஆமா பெண்கள் அங்க வராங்கன்னா என் மாமா கண்கள் அப்ப நான் ஒரு அப்படியா நீயோ என் வீட்டு உப்பை துண்ணவன் அப்படி சொல்வது அனைத்து உண்மையா அப்படியா கணவர் இருக்கும் இடத்தை நீதான் காட்ட வேண்டும் எனக்கு பதிலாக போய் என்னுடைய கணவரை கூப்பிட்டு வாடா. நிச்சயமாக யாரா சாமா வைக்கிற சொட்டை தேவையான சாமான்
கேட்டியா ஏமா என்னடா என்ன சாமான் சொல்றேன்டா எதுவுமே காதல கேட்கலையே ஏமா இந்த மாதிரி எனக்கு மதிக்க மாட்டா ஆண்டனி இதெல்லாம் பாதிக்கப்பட்டுக்கிறேன் ஆமா ஆண்டனி சாமா மாமா நாளான தாமரை என்னடா கால கேட்கல உனக்கு எதுவுமே கேட்கலையே நான் நாளான தாமரை மாமா சொல்றீங்களா என்னடா என் மாமா இருக்காரே இல்லையா ஏமா நீயே கூடுமா நானே கூப்பிடுவா அம்மா தாயே என்னங்க வாசல் அப்படியே தின்ன வச்சு கட்டாதீங்கன்னு சொன்னேன். ஏமா போற வர புறம்போக்கு நான் எல்லாம் வாசல் தின்னல் வந்து பிச்சை கேட்கணும்னு சொன்னேன். இது மேல்வட்டி வக்கம் தாய் கிராமத்தை சேர்ந்த ஒரு சொட்ட நாய். இது செங்கல்பட்டு அடுத்த சிறுகுன்றத்தை சேர்ந்த ஒரு பொட்ட நாய். ரெண்டையும் வந்து சோர்லாம் எடுத்து போங்க அத்தருக்கு என் தங்கச்சி நாய் கச்சிச்சுப்பா. அந்த நாய் அது சொட்ட நாயா இல்ல பொட்ட நாயா, சொட்ட நாயா இல்ல பொட்ட நாயா? ஒரு நாள் அந்த நாய் வந்து சூத்த புரிஞ்சு போகுது. நாய் சொல்ல மாட்டேன். என்னடா அம்மா தாயே என்றாலும் யாருமே வரவில்லையே. என்னுடைய மாமாவே கூப்பிடுறேன். என்னங்க அத்தா மாமா இவ்வளவு நேரம் அம்மா தாயி என்று கேட்டுக்கொண்டிருந்த குரலை தற்பொழுது அத்தான் கேட்கின்றது. யார் வந்திருப்பது என்று பார்த்துட்டு வாங்க. ஏன்னா வாசல்ல யாருன்னா பிச்சைக்காரங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் பிச்சை போட சொல்ல நான் கை தெரியாம அவங்க பட்டுச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன வியாதி இருக்கோ அதெல்லாம் எனக்கு வந்துடும். அதனால எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது. ஆளுங்க மூஞ்சிங்களை பாரு, ஒண்ணுக்கு பனியர் செட்டி மூஞ்சி மாதிரி தந்து பாருங்க. நீங்க தான் பாத்துட்டு பாருங்க. நல்லா மூஞ்சி எல்லாம் ஏன் குறை சொல்றேன். கட்டி பூடி கண்ணால எனது மனைவி ராணி தனிமையில் இருப்பார். அவளுக்கு சர்வஜாக்கிரதை காவல் பண்ணி போறேனா? அதை நீ என்ன பண்ணீங்க? நான் எப்பேற்பட்ட வேலை செய்து கொண்டிருக்க தெரியுமா? நாட்டு மக்களின் குறைகளை தீர்ப்பதையும் என் தலையாய கடமை எண்ணிக்கொண்டு நான் மக்களின் குறையை தீர்த்து ஒரே ரூம்ல இப்ப இருக்கிற இந்த கட்டிவடி பாமர மக்கள் இவர்கள் வருட உழைத்து ஓடாக தேர்ந்து கொண்டிருப்பார்கள். இன்று ஓரிருவதால் நம் பிள்ளைகள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க என்று
ஆலயத்திலே திருவிழா செய்து இப்படி நாடகத்தை அமைத்து அமர்ந்து நாடகம் பார்த்து கொண்டிருக்காங்க. இப்ப எங்க நாடகம் பார்க்கும்போது அவங்க இந்த கதையினோட கருத்து என்ன, எப்படி நம்ம உன்னோட சிரிப்பு தூண்டுகிறோம், இதை மட்டும் தான் நினைப்பாங்க. உட்காந்து சிரிச்சு இருப்பாங்க சந்தோஷமா. அதுக்கப்புறம் சிந்திப்பாங்க. அத்தனை விவாதி இதை தவிர வேற எந்த ஞாபகமும் இருக்காது. ஆனா இதை விடுத்து ஏன் அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தோன்னு வச்சுக்க, அவங்களுக்கு எத்தனையோ துன்பங்கள் வந்து சேரும். என்ன பண்றீ, இன்றைக்கு எங்கு சென்ற வேலை கிட்டோம், எப்படி 10 ரூபாய் சம்பாதிப்பது, எப்படி நம் பிள்ளைகளுக்கு உணவளிப்பது, எப்படி எவ்வாறு கடனை அடைப்பது என்று பல எண்ணங்கள் வந்துவிடும். ஆகவே இன்பம் என்பது எப்பொழுதாவது ஒரு முறைதான் கிட்டும். ஒரு முறை தான் அது கிட்டும் போது அதை அனுபவிச்சுக்கணும். புரியுதா? நான் மட்டும் வந்துக்கிறேன். என்னடா சொல்றேன்? நான் மட்டும் வந்துக்கிறேங்க. ஏன் கூட ஒரு பொண்ணு வந்துக்குது. என்னது பொண்ணு? பெண்ணா? மூஞ்சல் என்ன பச்சை டேய் மூக்கல கை விட்டு வாயில வைப்பாங்க. சென்ட் மூக்கல தான் வச்சிருக்கேன். சரி அறிவுடே, பெண்ணை வைத்தவா அந்த பெண் எப்படி இருப்பா? கருப்பா இருப்பா, சிவப்பா இருப்பா, ஒல்லியா இருப்பா, கனமா இருப்பா, ஹைட்டா இருப்பா, கொல்லமா இருப்பா, எப்படி இருப்பா? பெட்டே ஒல்லியா இருப்பா. டேய் பெட்டியா ஒல்லியா இருப்பா. கோழி கூட நமக்கு என்ன, நமக்கு தேவை குழம்பு ருசி இருக்குதா, அது மணமகன் மட்டும் தான் அதை பார்க்கணும். அதை விடுத்து அந்த கோழி எப்படி ஆராய்ச்சி பண்ணா அதை திங்க முடியுமா? முடியாது. நமக்கு தேவை கோழில் உள்ள ருசியும் மனமும், பயமும் இல்லை, ருசியும் மனம் தான். சரிடா இருந்தாடா அந்த பெண்ணை எனக்கு எப்படியாது எங்கடா இருக்கிறான்? அதுக்கெல்லாம் ஒதுக்கிறாள், மல்றாளா துப்புறாளா? துப்புவா. எங்க இருக்கிறா? அதுக்குறா வருங்க. அடா 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 நீ தட்டி போடுறிய அந்த சொன்னேன். அந்த பெண்ணின் முன்னாடி எப்படி இருக்கும் இப்ப நம்ம சொன்னேன் பேசலையா? சரி அந்த பெண்ணு எப்படியாவது ஏற்பாடு செய்ய டாபரு இப்போ நம்ம சொன்னேன். பாரு டேய் அந்த முதுகு பாடுறா எப்படி இருப்பாங்க, நல்லா துணி துவைக்கிற பாறாங்கல மாதிரி இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி முழுக்க பார்த்தா நல்லா ஒரு 10 தோசை விட்டு எடுக்கலாம் போல. இல்லடா டேய் பரோட்டா பேசில அதுல பரோட்டாவா பட்டாம்பூச்சி பறக்குது பாருங்க. பட்டாம்பூச்சியா பறக்குது பாரு. ஏய் சரி எப்படி அந்த பொண்ணு எனக்கு இந்த தோசை போட்டு கூட்டி வைக்கணும். டேய் கூட்டி கொடுப்பது குரு கடாட்சம், காட்டி கொடுப்பது எனக்கு அவசியம் கிடையாது. ஆக சீக்கிரம் அந்த பெண்ணை ஏற்பாடு செய்த உனக்கு போதுமான அளவுக்கு பொண்ணும் பொருளையும் தரப்போ. என்னடா ஆமாண்டா அது இருக்கிறாரா என்னங்க பொண்டாட்டி பார்த்து நரம்பு தளர்ச்சி வந்துச்சு. யாருக்கு நரம்பு தளர்ச்சியா? சொல்லி சொல்லி பண்ண வச்சுக்கோ. ராணி நீ எப்பேற்பட்ட உன் கணவனார் நான் எப்பேற்பட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நாட்டு மக்களின் குரலை கேட்பதையும் என் தலையாய கடமைகளை கொண்டு நான் மக்களின் குரலை தீர்த்துக் கொண்டிருக்கேன். வரலாமா? நாட்டில் எவ்வளவோ வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு கேவலம் இந்த தாக்கி வீட்டுக்கு தான் வரணுமா? நான் சொல்வதை கேளம்மா. பாபா ஒரே ரூம்ல நான் சொல்வதை கேளம்மா. நான் என்ன சொல்றேன், படிதாண்ட வரவே கூடாது. பத்தினி பெண்கள் எப்படி படிதாண்டி வருவது பாவம் அல்லவா? கட்டிய கணவன் நான் எப்பேற்பட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நாட்டு மக்களின் குறையை தீர்த்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்திற்கு நீ வருவது பாவம் அல்லவா? இந்த இடத்திற்கு இங்க வரக்கூடாது, நீ புறப்பட்டு போ. அப்படியா? நீங்கள் இல்லாமல் போக மாட்டேன். நான் உன் பின்தொடர வந்து உங்களை கையோட கூட்டின்னு போறேன். கலாச்சார கம்மிட்டியா ஆனா ஊருக்கு ஒரு நாள் தண்டா ஒரே நாள் தானே உலகத்துக்கே கலக்க மாட்டாங்க. ஆனா நீ ஒருத்தனா அந்த ஊருக்கே கலக்க முடியும். நான் கூட்டு கழிக்கியா? ஏய் கெட்டுட்டியா? ஐயா பெல் வளர்க்குற இல்ல அப்படியே போய் சூட ஏய் சமுத்திரம் இருக்கிற பாவியா அடா பாவி. யாரு சமுதாவாசி அம்மாவா? சம்மத்தம் சம்மத்தம் வந்து
கேமராமேன் அதுதான் வந்து பார்த்தா கீழே ஒரு 4 கிலோ டீக்கா மேல் குத்தி இந்த பெல் போட்டு 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து கம்பெனி கட்டிக்கிறீங்க ஏன் ஒரு 4000 தம்மத்துண்டு எங்களை இருக்குது தம்மத்துண்டு எங்களை இங்கே தாவரம் வா கீழே நீ எப்படி வரீங்களா நம்ம கேமராமேன் சமத்தம் தான் அது புரியுதா அப்படியே கீழே உயிந்த உடனே அப்படியே பூசிக்க அப்படியே செதுறி போங்க 5 மணத்துல அது ரொம்ப சம்மத்தம் அது மாதிரி இது எங்க வர்றா டேய் அரை ரவுண்ட் நில்லு பாதி பேர் இருக்கிறாங்க. இந்த மூஞ்சி நீங்க பாத்திருப்பீங்க இப்போ இல்ல ஏற்கனவே பாத்துருக்காங்க. எப்ப எங்க எந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லணும். பார்த்தது எல்லாம் இருக்கிறாங்க கத்தால பாதி பேர் பாத்துருக்காங்க. ஏய் புடாத திரும்பி இதுக்கப்புறம் நாங்க பார்க்கல. எங்க பாத்துக்கிறீங்க இந்த உருவத்தை பார்த்துருந்தா சொல்லுங்க. மண்டபத்துல சென்ட் அடிக்கிற மிஷின் எங்க ஊர்ல இல்லையே கத்தூர்ல இல்லையே எங்களுடைய நாடக மன்றத்திலே சுமார் 15 பேர் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய 15 பேருக்கும் நாடகத்தினை சொல்லிக் கொடுத்த குருவாக திகழக்கூடியவர் இன்னும் மேல்வட்டி வாக்கம் தாய் கிராமத்தை சேர்ந்த ஒரு திருவாளர் யார் கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார் ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். 16 ஆள் பஞ்சு யாருக்கிட்ட அவர்தான் ஏன்னா உண்மையாலுமே பாண்டிச்சேரி அருகாமையில் நல்லவடுன்ற ஒரு தாய் கிராமத்துல நாடகம் முடிச்சிட்டாங்க. நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம் நல்லவடுல நான் போனோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பீச்சுக்கு அருகாமையில மணல் பாதனால வேன் எல்லாம் வராது, ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நீங்க பார்க்கிங் போட்டுங்க. உள்ள போயிட்டு பீச்சில் ஆர்டர் தந்தா நாங்கள் கூட்டு போயிடுறோம், வண்டி வச்சு கூட்டு போயிடும். அவங்க வண்டி வச்சு கூட்டு போனாங்க. இல்லைன்னா நடந்து வரவங்க வாங்க, இல்லை பீச்சில் கொஞ்ச நேரம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரவங்க வாங்கட்டாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், சரி வாத்தியாரே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரோம் நீங்கள் போங்க அப்படின்னு. நாங்கள் தான் இறங்குறத பார்த்து வாத்தியார் இறங்கினார். வாத்தியாரே வானா நாங்கள் நடந்து போவோம், உன்னால் முடியாது 14 கிலோ கீழே ஒரு 4 கிலோ முடியாது வாத்தியார். அதுக்கு அவரு சரி முந்தாலே எப்படின்னா வந்து தொலைன்ட்டோம். எங்களுக்கு முன்னாடி திருப்பி மணல்ல போய் நின்னாரு. ஆளை கிட்ட போய் நின்று தலை சொறிறாரு. என்ன வாத்தியாரே எங்களுக்கு முன்னாடி வந்தாலே நீ ஏன் போய் ஆளை கிட்ட போய் நின்று தலை சொறிறேன்னு. இல்ல அங்க வேகமா நான் வந்து வந்தேன், இல்ல சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா அது பாத்ரூம் வரா மாதிரி இருக்குது கத்தர்ல பாத்ரூம் இல்லையா? அங்க பாத்ரூம் கிடையாதுப்பா, திரும்பி போனா இங்க வந்து 1 கிலோமீட்டர் போனோம் நம்ம முடியாதுப்பா அப்படின்னா. இல்ல எனக்கு அர்ஜென்ட்டா ஒத்தி எதுனா ஒன்று சொல்லு அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், பீச்சு தான் மண் இருக்குதப்பா, ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு பாவம் கிடையாது, நீ பீச் மணல் பேண்ட் மண்ணள்ளி போட்டு மூட்டு வந்துருப்பாங்க. நான் பிள்ளைக்கா சொன்னேன், இந்த ஆள் பெரிய மனுஷன் போனா பேண்ட் மண்ணள்ளி போட்டு மூட்டு வந்துட்டான். வந்து ஒரு மறுபடியும் தலை சொல்லி நிக்கிறார். என்ன வாத்தாரு ஏன் இப்படி நிக்கிறேன்ற, கால் கழுவுறதுக்கு தண்ணி இல்லை அப்படி அலை வருதுப்பா, போய் உட்காந்து கழுவு பண்ணேன். அலை வந்துச்சு பாரு, ஆலையை விட்டா மண்ணள்ளி அடிச்சுக்கலாம். ரெண்டாவது வாட்டி பழம் தொட்டாது கை இருக்குமா இல்லையா? ரெண்டாவது வாட்டி ஆளை வந்தது, ஆலையை விட்டா மண்ணள்ளி அடிச்சுக்கலாம். கொட்டா போட்டு வச்சுக்கிறாங்களே, கொட்டாவோட வரான் மண்ணை போச்சு கேளுங்க. மண்ணு இருக்கு இப்ப அதே மாதிரி நடக்க போறான் பாருங்க. சொல்லு என்ன ஒண்ணுமே சொல்லிடியே, சொல்லுவா மீன்மணி மீனுமே சொல்லுங்க. மீனுக்குட்டி நீ கண்மணி என் மீனு குஞ்சு அவன் என் குஞ்சுன்றான். மீன் இல்ல கண்மணி என்னத்தடா போட்ட எனக்கு கூட குடுறா, எனக்கு கூட குடுறா, நான் கூட குச்சி ஆடி வா 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 யார் இல்லைன்னு சொல்லுது, வா வாங்கிக்கிறேன் வா. இருந்தாலும் நான் உன்னை சந்திப்பிற்கு முன்பதாக உன்னிடத்தில் ஒன்று மறத்து விட்டேன். உங்க அப்பா கைவ போனா நீ கூட கைவ மாட்டேன்னா என்ன வேற பேசுகிற? நான் உன்னிடத்தில் ஒன்று சொல்ல மறத்து விட்டேன். சொல்லு. உன்னை சந்திப்பிற்கு முன்பதாக எனக்கு எனக்கு நக்கு உங்களுக்கு அப்படி சொல்லு. நக்குன்னு பேசுறியா? எனக்கு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. கல்யாணமா என்னம்மா? ஐயோ கல்யாணம் ஆனது ஏன் என்னிடத்தில் செல்லக்கூடாதா? நீங்க உன் அழகை பார்த்தேன் அல்லவா? ஆமா சொல்றாங்க, அழகு மட்டும் கட் பண்ணிடுவானா? என்ன சொன்ன சொல்லு. மூஞ்சி டொக்குண்டு வாரினாங்க.
இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடி. என்ன பண்றது? முகத்தை பார்த்து வருவதில்லை, திறமையை பார்த்து வருவதுதான். திறமை கிடையாது, அவங்க சொல்லிட்டாங்க. பாடி இல்லையா, மூஞ்சி இல்லையா. உன் திறமை என்னன்னு இதுக்கப்புறம் தானே தெரியும். பட்டி பார்த்து டிங்கரிங் தான் பார்க்கணும். நான் மேஸ்திரி கூட்டம் வந்து. அதுதான் நீ- போடணுமா? இதுக்கப்புறம் தானே உன் திறமை என்னன்னு ஆனா தெரியும். எத்தோமா கவனிடுறா. நான் குத்தாரனா நீ குத்தாரியா தெரியல. நான் கொண்டாட்டி வந்தேன்னா அப்பயே அரளி வர அரைச்சு வச்சு. இருந்தாலும் என்னுடைய மனைவி உன்னுடைய அக்கா இங்க வந்திருக்கிறார். அவரிடத்தில் சென்று பகமாக பேசி உனக்கும் எனக்கும் இரண்டாவது திருமண சம்மதம் பெற்றது உன்னுடைய அப்படியா? கூத்தாரு இவரு சம்மதம் பேசுறது நான். போ. ஒரு பெண்ணின் மனது ஒரு பெண்ணுக்கு தான் அறியும். அடா ஆனா ஒண்ணா இது ஒண்ணு போ. பொம்பளை மனசு பொம்பளை தான் தெரியும். சம்மதம் வாங்கி வர போ. உனக்காக நான் பந்தனில்லை. காத்து கொண்டிருங்கள், உங்களுக்காக பஞ்சனியில வந்து விடுகின்றேன். உங்களுக்காக தான். அப்படியா? எனக்காக அந்த பால் போட்டே போய் நீ திப்பாங்க. அக்கா வந்துக்கிறாளே, எங்க இருக்கிறா பாத்தீங்களா? என்னடா அங்கங்க காலிப்பிக்குது. எகோ என்ன நான் வந்து நேரமா என்னவோ தெரியல. தக்குறாங்க பாருங்க. நான் தான் பண்ணேன். நீ போறதுக்கு எதனா ஒன்று சொல்லிட்டு போ கோபால. நீ சொல்றதுக்கு எதனா சொல்லிட்டு போ. இதுதான் அக்காவன். ஆற்காடு வரையும் புழுக்கு புழுக்கு. ஆறு இல்ல கட்டி அக்கா வணக்கம். அக்கா அடிச்சு